Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராகி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 48. ஜேம்ஸ் பாண்ட் நாவல் ஒன்றில் முக்குளித்து கிடந்தாள் நாயகி, நர்சிங் ஹோமின் நர்ஸான கிறிஸ்டி. மணி 1:10 நிமிடம் ஆகியிருந்தது. சாப்பாட்டு வேளை. நர்சிங் ஹோம் ஆரம்பமாகி சில நாட்களே ஆகியிருந்ததால் அறைக்கு அறை பேஷண்ட் என்று ஏற்படவில்லை. கீழே 6 பேர், மாடியில் 1. கொஞ்ச நேரம் ஜேம்ஸ் பாண்டை ரசிப்பதும் கொஞ்ச நேரம் காரில் வருவோர் போவர்களை திறந்த ஜன்னல் வழியை கவனிப்பதுமாயிருந்தால் கிறிஸ்டி. நீளமும் குட்டையுமான கார்கள், மூக்கு வைத்ததும் இடுப்பு வைத்ததுமான ஃப்ளாஸ்குகள், வெள்ளியிலும் எவர் சில்வருமான கூஜாக்கள், தூக்குகள், ஸ்பூன்கள், சம்படங்கள், காஞ்சிபுரம், ஆரணி, நைலக்ஸ், ட்ரில், ஷாக்சென், டெரின். திடுக்கிட்டு எழுந்தாள் கிறிஸ்டி. ஆங்கில நாவலை நாற்காலியில் பின்னால் எறிந்தாள். வெண்ணிற ஸ்கர்ட்டை இழுத்து விட்டு கொண்டு விரைப்பாக நின்று கொண்டாள். மேஜை மீது இருந்த குறிப்புகளை பென்சிலால் டிக்ஸ் செய்ய தொடங்கினாள். காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு விசிட், சாயந்தரம் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பும்போது ஒரு விசிட். அத்தோடு சரி, நடுவில் வரவே மாட்டாரே டாக்டர் சம்பத். இன்று என்ன அவசியம் வந்தது? கிறிஸ்டின் அறையை கடக்கையில் டாக்டரின் கால்கள் சிறிது தயங்கின. நீயும் வா என்று சைகை காட்டிவிட்டு மாடிப்படியை நோக்கி நடந்தார். மாடியில் இருப்பது ஒரே ஒரு நோயாளி தான். அதுவும் கிறிஸ்டிக்கே விவரமாக தெரியாது. முந்தின இரவு சேர்க்கப்பட்ட கேஸ். எதற்காகவும் அங்கே போக வேண்டாம் என்றும் தானே கவனித்துக் கொள்வதாயும் கூறியிருந்தார் டாக்டர். இன்று காலை அங்கே அவர் போனபோது கூட கிறிஸ்டியை அழைத்துக் கொள்ளவில்லை. ஒரு லட்சியை மட்டுமே எடுபடி வேலைக்காகவும் காவலுக்காகவும் அங்கே உட்கார்த்தி வைத்திருந்தார். நர்ஸ், டாக்டரின் குரல். உள்ளே சென்றவுடன் கிறிஸ்டியின் கண்கள் கண்டது கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த பெண்ணைத்தான். 20-22 வயது இருக்கும் பணக்கார இடம். உயர்ந்த ரக உடையை மாற்றாமலே படுக்கையில் கிடந்தாள். தூங்கி வழிவது போன்ற கண்கள் அறை மூடியிருந்தன. உடலில் சொல்ல முடியாத சோர்வு. ஆனால் நெடுநாளைய நோயாளிக்கான அறிகுறிகள் தென்படவில்லை. இப்போது அவசியமில்லை என்று சொன்னவாறு கிறிஸ்டியிடம் ஒரு ஊசி மருந்தை கொடுத்தார் டாக்டர். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கூட, வேறொன்று வேண்டாம், நீ போகலாம். கீழ்ப்படியில் கிறிஸ்டிக்காக காத்திருந்த சின்ன நர்ஸ் விமலி, என்னக்கா மாடியில் இருப்பது யாரு? ராத்திரி டாக்டர் அழைச்சி கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு அண்ணாத்தான் இருந்தா. மாடியில் அந்த ரூமில் தான் 2 பேரும் பேசி கொண்டிருந்தாங்க. அப்புறம் அங்கேயே படுத்துக்கொள்ள வைத்து விட்டு டாக்டர் போய்விட்டார் என்றான். உனக்கே ஊர் வம்பு? அந்த கலெக்டர் சம்சாரத்துக்கு இன்னொரு தலையணம் வேணுமா? கொண்டு போய் கூட என்று அவளை விரட்டி விட்டு டாக்டர் ஒப்படைத்த ஊசி மருந்தை பார்த்தாள் கிறிஸ்டி. மூச்சு நிற்கிற மாதிரி ஆயிற்று. கியூராரி நரம்புகளை சோர்வடைய செய்து ஆளை அடித்து போட்டார் போல் படுக்கையில் கிடத்து ஊசி மருந்து. அப்படியானால் மாடியில் இருப்பது மென்டல் கேஸா? கொஞ்சம் கூட அப்படி தெரியவில்லையே. பின்னே எதற்காக இதை கொடுக்க சொன்னார் என்று தனக்குள் ஆச்சரியத்துடன் சொல்லிக்கொண்டே அந்த சிறு குப்பியை திரும்ப திரும்ப பார்த்தாள் நர்ஸ் கிறிஸ்டி. தேகத்தில் சோர்வையும் அரை மயக்கத்தையும் ஏற்படுத்தி எழுந்து ஓடியாட முடியாதபடி படுக்கையோடு கிடத்துவதற்கான உபயோகப்படுத்தப்படும் அந்த மருந்து. மாடியில் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த டாக்டர் சம்பத், சத்யா என்று கனிவுடன் அழைத்தார். சத்யாவின் கண்கள் பெருத்த முயற்சிக்கு பிறகு பலவீனமாக நகர்ந்தன அவரை நோக்கி. பயப்படாது சத்யா, என் நர்சிங் ஹோமில் தான் இருக்கேன் என்றார் டாக்டர். என்னை மன்னிச்சிரு, வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணேன். மெதுவாக சொல்லும்போதே சுறுசுறுப்பும் இளமையும் வேகமும் உணர்ச்சி துடிப்பும் கொண்ட சத்யாவை இப்படி கைகால் முடமாக மாதிரி பலவந்தமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோமே என்று அவருடைய உள்ளம் புண்ணாயிற்று. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிற தோரணையில் சத்யாவின் உதடுகள் அசைந்தன. ஆனால் யாரிடம் அந்த கேள்வியை கேட்பது என்று அவளுக்கு புரியவில்லை. டாக்டர் சம்பத்தை போல தோற்றமளித்த உருவம் மசமசவென்று தெரிந்தது. அந்த உருவத்தின் பேச்சோ ஏதோ ஒரு எட்டார் தொலைவில் ஒலிப்பது போல் இருந்தது. வேற எதுவும் செய்ய முடியாத நிலையில் கண்ணில் நீர் துளிப்பது ஒன்றுதான் அவளுக்கு இயலுகிற செயலாக இருந்தது போலும். விழிக்கடையில் முத்திட்டு நின்றது ஒரு கண்ணீர் பொட்டு. ஆனால் சத்யா மல்லாந்து கிடந்ததால் எங்கும் உருண்டோட சக்தியற்றதாக அவளைப் போலவே அந்த கண்ணீர் துளியும் பரிதாபமாக தத்தளித்தபடி நின்றது. டாக்டர் சம்பத் தமது வெள்ளை கைக்குட்டையை எடுத்து அந்த கண்ணீர் துளியை ஒற்றி அடித்தார். கிழிந்த நார் போல துவண்டு கிடக்கும் கையை பரிவுடன் தம் உள்ளங்கையில் எடுத்து பூவை தொட்டார் போன்ற மென்மையுடன் பற்றி கொண்டார். அப்படி பற்றும் போதே அவளுடைய நாடி துடிப்பையும் அவரது அறிவு கணித்து கொண்டது. அதில் ஏதும் கவலைப்படும்படியாக இல்லாததால் முகம் திருப்தியை கட்ட, சத்யா, வேறு வழி இல்லாமல் தான் இந்த கட்டாயத்துக்காக நான் உன் அத்தானுக்காக தியாகம் செய்வதாக நினச்சிட்டு ஒரு பெரிய அசட்டுத்தனத்தை இல்லை, அபாயத்தை செய்கிறியே, அதிலிருந்து உன்னை தடுக்க இது ஒன்று தான் மார்க்கமாக இருந்தது. இந்த மிருதுவான கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு யாரும் இல்லாத இடத்துல உன்னை அடைச்சி போட எனக்கு மனம் வரல. உன் மேனிக்கு ஊறு விளைவிப்பது என்னால் கற்பனையும் செய்ய முடியாத காரியம். அதுக்காக தான் கியூராரி கொடுத்து உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கேன். சொற்ப நேரத்துக்கு தான்.
இப்படி உன்னை சிறைப்படுத்துகிறேன். என்றாலும் ஒவ்வொரு வினாடியும் என் கண்ணில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. சத்யாவின் விழிகள் தாழ்ந்து சுழன்றன. இருக்கும் இடம், பேசுகிறவரின் உருவம், பேசப்படும் வாக்கியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை நீரில் மிதந்து வரும் கூலங்களைப் போல தனித்தனியாகவும் திடீரென்றும் நினைவில் நகர்ந்து வந்தன. முந்தின இரவு தானா அல்லது ரொம்ப நாள் முன்பா? அவளுக்கு நைட் டியூட்டி. ஆஸ்பத்திரிக்கு வருகிறாள் அம்மாவுடன். மணி, ஆமாம், 2 பேரும் போன பிறகு யார் வந்தது? ஆஸ்பத்திரி வாசலில் டாக்டர் சம்பத். அவர்தான். அவசர கேஸாம், தன்னோடு வரும்படி கூப்பிடுகிறார். நர்சிங் ஹோம் இங்கே தானோ இருக்கலாம். ஆமாம், இந்த அறைதான். எதற்கு டாக்டர் கூப்பிட்டார்? ரொம்ப பலவீனமாக ஆகி கொண்டிருக்க, இன்றிலிருந்து லிவர் எக்ஸ்ட்ராக்ட் தரப்போகிறேன் என்றார். வேண்டாம் என்றால் ஊசி போட்டார். சோஃபாவில் சாய்ந்தது நினைவிருக்கிறது. அப்புறம் அவருடைய எண்ணங்களை படித்து விட்டாரோ டாக்டர் சம்பத்? அப்போது முதல் நீ இங்கே தான் இருக்கிறாய் என்றார் டாக்டர் சம்பத். சத்யா எழுந்திருக்க முயன்றால் இயலவில்லை. சாரி சத்யா, உன் திருமணத்தை நிறுத்தித்தான் விட்டேன். இன்று காலையில் 8 மணிக்கு கோவிலில் நடந்திருக்க வேண்டும்ல? தன் மனோபாவம் முழுவதையும் திரட்டி கொண்டு எழுந்திருக்க முயல்கிற மாதிரி மீண்டும் திமிறினாள் சத்யா. ஆனால் அவளால் முடிந்ததெல்லாம் ஒரே ஒரு சுண்டு விரலின் அசைவு தான். டாக்டர் எழுந்து வெளியே சென்று பார்த்துவிட்டு கதவையும் சாத்தி கொண்டு திரும்ப தன் முக்காலிக்கே வந்து அமர்ந்தான். இன்று இரவு பவானி மடத்துக்கு மணி வரப்போகிறான். ராதானந்தரை தாக்க போகிறான். சத்யா திடீரென விழித்து கொண்டாள். இமைகள் படபடவென்று கொட்ட, இதழ்கள் விடவிடவென்று நடுங்கின. பயப்படாத, வெறும் நாடகம்தான் என்று அவள் கையை மெல்ல தட்டி ஆறுதல் கூறினார் சம்பத். அங்கே ராதானந்தர் இருக்க மாட்டார். ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருந்த ஆனந்தாச்சாரியை அழைச்சி வருவதற்காக 800 பக்கம் உள்ள ஒரு குக்கிராமத்துக்கு போயிருக்கிறார் அவர். அது மணிக்கு தெரியாது. ராதானந்தர் வேடத்தில் நான் தான் இருப்பேன். அது தெரியாமல் மணி தாக்குவான். என்ன அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் இறக்கப் போவது. டாக்டரின் கையை பற்றியிருந்த அவள் கரம் இறுகியது. டாக்டர் புன்னகை செய்தார். கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் நேராது. நான் இறந்து விட்ட மாதிரி விழுந்து விடுவேன். திடீர்னு ஓடி வருவார் சின்னச்சாமியார். மணியை பிடிச்சு கொள்வார். என்னை புரட்டி பார்த்து நான் இறந்து விட்டேன்னு அறிவிப்பார். மணிக்கு மூளை குழம்பி கொதித்த அந்த நிலையில் அவன் அதை நம்புவான். அவனை காப்பாற்றுவதற்காக வாக்களித்து என் சடலத்தை ரகசியமாக அற்புறப்படுத்துவார் சின்னச்சாமியார். அதுக்கப்புறம் நான் சென்னையில் இருக்க மாட்டேன். சம்பத் என்ற ஒரு டாக்டர் இருந்ததும், சத்யா என்ற பெண்ணை அவர் உயிராய் நேசித்ததும், அவளுக்காக காலமெல்லாம் அவர் தவம் கிடந்ததும் பொய்யா பழங்கதையாக போயிடும். சத்யாவின் பிடி இறுகிக் கொண்டே போயிற்று. டாக்டரின் புன்னகை விரிந்தது. ஆமாம் சத்யா, சின்னச்சாமியார் என்னை புதைத்து விட்டதாகவோ மறைத்து விட்டதாகவோ மணிக்கு வாக்களிப்பார். அதை மெய்ப்பிப்பதனால ஆயுளுக்கும் நான் யார் கண்ணிலும் படாமல் தலைமறைவாகத்தான் போயாக வேண்டும். கூடாது, வேண்டாம். சத்யா தன் தலையை பலமாக அசைப்பதாக நினைத்து கொண்டால் இப்படி ஒரு அங்குலம் அப்படி ஒரு அங்குலம் தலை அசைத்ததோடு சரி. மணியினால் எனக்கு உண்மையாகவே தீங்கு வந்து விட்டது. நிஜமாகவே நான் உயிர் துறக்க நேரிட்டது என்று வைத்துக்கொள். இன்னும் சந்தோஷப்படுவேன் நான். சின்னச்சாமியார் பொய் சொல்லி பொய்யராக நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் சத்யா யோசித்துப்பார். மணியின் கொலைகார ரகசியம் சின்னச்சாமியாரின் கையில் இருக்கும். அவர் சொன்னபடி அவன் ஆட வேண்டும். ராதானந்தரின் வழிக்கோ உன் வழிக்கோ போகக்கூடாது என்பது சாமர்த்தியமாக உறுதியாக அவனுக்கு எச்சரித்து வைப்பார். அதிக நாளைக்கு மணி சென்னையில் தங்கியிருக்கவும் மாட்டான். உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கவும் மாட்டான். கொஞ்ச காலம் வரையில் உன் மனத்தில் வேதனை இருக்கும். ஆனால் நீயாகவே கழுத்தை சுற்றி கொண்டிருந்த கயிறு அவிழ்ந்தான பிறகு நெய்தானத்துக்கு வருவேன். உன் தன்னம்பிக்கையும் திரும்பும். எதிர்காலத்தை செம்மையாக திட்டமிட்டு கொள்ளும் சக்தி கிட்டும். மிஞ்சி போனால் 1 வருஷம். டாக்டர் சத்யா என்ற போர்டு பளபளக்கும் உன் இல்லத்தின் வாசலில். யார் கண்டது? இதே நர்சிங் ஹோம் கூட உன்னுடைய சேவையினால் பிரகாசம் பெறலாம். ஏன் சத்யா, அடராயா என்ன பைத்தியமே? டாக்டர் துடைக்க அவருடைய கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. சிச்சி அசடு, எனக்கு எதுவும் நேராது. இந்தியாவின் ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு மேலையில் இருந்து கொண்டு உன்னை பற்றி கேள்விப்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வளர்ச்சியை அறிந்தறிந்து இந்த மார்பு பெருமையுடன் விரிந்து கொண்டே போகும். பாரு சத்யா, நிச்சயமான வார்த்தை இது. நம்ப முடியாதவள் போல அவரை நோக்கினார் சத்யா. அவன் அச்சத்தை அறிந்தவராக டாக்டர் சம்பத், பயப்படாத, மணியினால் ஒன்றும் செய்ய முடியாது. பிளாக்மெயிலேயே முறியடிப்பது என்று திட்டமிட்டு தான் உன்னை வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்திருக்கிறேன் என்றான். சத்யா குழம்புவது தெரிந்தது. டாக்டர் தொடர்ந்து, நீ இங்கே இருப்பது யாருக்கும் தெரியாது. இந்த சமயம் பார்த்து ராதானந்தரும் வெளியூர் போயிருக்காரு. நீயும் ராதானந்தரும் ஒரே சமயத்தில் காணாமல் போயிருக்கீங்க என்றார். கலவரமும் திகிலும் சத்யாவின் முகத்தில் கூடிக்கொண்டன. அவள் விழிகள் வேகமாய் உருண்டன. மணிக்கு ஆத்திரம் பொங்கட்டும், பொங்கி வெறியனாகட்டும் என்று தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
டாக்டர் தம் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டார். ஓ, மணி 2 ஆகிவிட்டது. எழுந்து கொண்டான். என் அப்பா அந்த கிழவரை நினச்சா சிறிது வருத்தமாக இருக்கிறது. பரவாயில்ல, அவரை நீ உன் அப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பியா? நான் வரேன். அந்த கிழவரோட சில மணி நேரம் தங்கிட்டு என் புதிய வாழ்க்கைக்கு போயாக வேண்டும். வரட்டுமா டாக்டர் என்று வாய்விட்டு கூவும் வரையில் சத்யாவுக்கு சக்தி இருந்தது. பிறகு எல்லையற்ற அயர்வினால் அவள் கண்கள் மூடிக்கொண்டன. இன்னும் 10 நிமிடம் பார்ப்போம். காலை 7 மணி முதல் 8:50 வரை கால் கடுக்க நின்று கொண்டிருந்த மணி தனக்குத்தானே இன்னொரு 10 நிமிடம் கொடுத்து கொண்டான். என்ன யோசித்தும் சத்யாவுக்கு என்ன நேரிட்டு இருக்கும் என்று அவனுக்கு புலப்படவில்லை. உதவி போலீஸ் கமிஷனர் இல்லத்தில் வைத்திருந்த கையால் சத்யா ஆஸ்பத்திரியிலிருந்து வரவில்லை என்று தெரிவித்து விட்டு போனான். எப்படியும் வீட்டுக்கு வந்து அம்மாவையும் அழைத்து கொண்டு திரும்புவதென்றால் நேரம் பிடிக்கத்தானே செய்யும் என்று சமாதானம் செய்து கொண்டான் மணி. ஒரு பாக்கெட்டுக்கு மேல் சிகரெட்டுகள் சாம்பலாகி அவன் காலடியில் குவிந்தன. சிறிது சிறிதாக மணி குழப்பப்படலானான். பரபரப்பு அவனை ஆட்கொண்டிருந்த போதிலும் பொறுமை இழக்கவில்லை, நம்பிக்கை தளரவும் இல்லை. அவ்வளவு மிரட்டிய பிறகு சத்யாவும் அவன் அம்மாவும் தன்னை ஏமாற்ற துணிவார்கள் என்று அவன் நினைக்கவில்லை. என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க என்று விசாரித்தார் ஒரு நெட்டை பேர்வழி. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்ததை தவிர திட்டமாய் நினைவு வரவில்லை. நான் ராணியோட குரூப்பில் டிக்கெட் வைக்கிற குமாசாவாக இருந்தேன் சார் என்றான் அந்த ஆள். ராணி மணிக்கு நினைவு வந்தது. நீ போகலையா காஷ்மீர் டூரில்? இல்லை சார், சிக்கனம் பண்ணுவதாக சொல்லிக்கிட்டு என்ன நிறுத்திட்டு எந்த கழுதையெல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்று நடுமூச்சறிந்தார் நெட்டை. இன்றைக்கு வருகிறானாமே, நான் வரட்டுமா? இழந்திருந்த உற்சாகம் திரும்பி வந்தது ஓரளவு. இன்று ராணி வந்து விடுகிறார். சத்யாவின் திருமணம் முடிந்த பிறகு ராதானந்தரின் கையில் விலங்கு ஏற்றி விடலாம். எதிரி ஒருத்தன் நிரந்தரமாய் ஒழிந்தான் என்ற திருப்தியோடு வாழ்க்கை நடத்தலாம். சாரங்கபாணியின் பகைமையுடன் சென்னையில் குடித்தனம் போட முடியாது என்று முன்பே முடிவு கட்டிவிட்ட விஷயம் கல்கத்தாவில் உள்ள ஒரு சிநேகிதனுக்கு எழுதியிருந்தது பதில் கூட வந்து விட்டது. அங்கே நல்ல வேலை சுலபமாய் கிடைத்து விடுவான். எல்லாவற்றுக்கும் முன்னால் திருமணம் முடிய வேண்டுமே. இருப்பு கொள்ளாமல் வீட்டை அடைந்தான் மணி. வேறு திசையிலிருந்து ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்த வீரப்பன் ஒன்றியாக எஜமானை கண்டது தயக்கத்துடன் நின்றான். உன்னை அங்கே கோவிலில் தானே இருக்க சொன்னேன் என்று மணி பல்லை கடித்தான். ஆமாங்க, உங்கள் ஸ்நேகிதங்க 2 பேர் காத்துட்ருக்காங்க. குருக்கள் தான். நீங்கள் ஏன் இன்னும் வரலன்னு பார்த்துட்டு. தெரியும் எனக்கு. இப்போ வர வேண்டும்னு நீ போய் அங்கே இரு என்று அவனை விரட்டி விட்டு வாசல்லே நின்றிருந்த தெருவின் 2 கொடிகளையும் கவனித்து கொண்டிருந்தான் மணி. சுள்ளென்று வெயில் உடம்பில் உரைக்கலாயிற்று. அலுவலகத்துக்கும் கல்லூரிக்கும் போவோரின் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. சத்யா வருகிற வழியாய் தெரியவில்லை. தொடரும்.